மக்கள் உங்களோட பேச்சை கேட்கக்கூடாது நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்? வணக்கம் நண்பர்களே, இந்த சாட்டர்டே எபிசோட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னைக்கு விஜய் சேதுபதி எப்படிலாம் ரோஸ்ட் பண்ண போறாரோ, கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடுவாரு. ஒன்னும் நடக்கல. அப்படிதான் எல்லா வாரமும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா அப்படி பண்றாரான்னு கேட்டா அது பாதிக்கு பாதிதான் இருக்கு. இந்த வீட்டு ஆளுங்களுக்கு தெரியல, பிக் பாஸ் கொடுக்கல, நான் தரேன் உங்களுக்கு அந்த பிரைவேசி. பாதிக்கு பாதின்னு சொல்றதை விட ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண தவறுகளை சரியா கண்டிச்சிருந்தாலோ இல்ல கரெக்டா ரோஸ்ட் பண்ணியிருந்தாலோ இவங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. மத்தவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலும் உங்களுக்கு அதை பத்தின கவலை இல்ல, குற்ற உணர்ச்சி இல்ல. ப்ளீஸ் கழட்டுங்க. நாம நினைச்ச எல்லாத்தையும் அவர் கேட்டிருக்காரு. ஆனா இவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. இன்னைக்கு கூட ரோஸ்ட் பண்ணாரு. திருந்துறாங்களான்னு கேட்டா திருந்தல. எனக்கு இது வாரம் வாரம் நடக்கிற ஒரு விஷயம் தான்டா. எல்லாத்தையும் நான் பொறுத்து பண்ணா. ஆனா பார்வதி கடைசியா ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க, அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியலடா. பாடுறதுக்கு வேற சாங்கே உங்களுக்கு கிடைக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கடா அது. அத போய் இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு கொல்லுங்கடா, எனக்கு கொல்லுங்க. மைக்கை மூடி பேசியதற்காக பார்வதியையும் கமுருதினையும் சிறப்பாக ரோஸ்ட் செய்தாரா விஜய் சேதுபதி. பேசுங்க பாரு, மைக் போடாம அங்க இருந்து கத்தி பேசு. எனக்கு கேட்கல பாரு, சத்தியமா கேட்கல. பாரு பேச எதுவுமே கேட்கல. பார்வதிக்கும் கமுருதனுக்கும் முட்டு கொடுத்ததால் மாட்டிக்கொண்ட கானா வினோத் மற்றும் அமித். உட்காருங்க வினோத், சொல்லுங்க. கமுருதனை பற்றி திவ்யா பேசியது உண்மைதானா? ஓகே, அந்த திட்ட நான் வாங்கிக்கிறேன். ஆனா நான் உன்னை பேசுவேன். பார்வதிக்கும் கமுருதனுக்கும் நடந்த பிரேக்கப். பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், கடைசி வரைக்கும் பேச வேண்டாம். அப்புறம் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். நண்பர்களே, நாம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ரம்யா ஜோ எவிக்ட் ஆயிட்டாங்க. ரம்யா ஒண்ணுமே பண்ணாம கிட்டத்தட்ட 70 நாள் வரைக்கும் வந்துட்டாங்க. இவ்வளவு நிதானமா அழகா பேசுற ரம்யாவை நான் ஒரு வாரம் கூட பார்க்கவே இல்லையா. இது ரம்யா ஜோவோட முடிய போறது இல்ல, அடுத்து ஒரு எவிக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிக் பாஸ்ல யார் எவிக்ட் ஆவாங்கன்னு பாக்குறது என்டர்டெய்னிங்கா இருக்குல்ல. ஆனா இங்கிலீஷ் தெரியலன்னு இன்டர்வியூலயோ ஆபீஸ்லயோ நாம எவிக்ட் ஆனா அது என்டர்டெயின்மெண்ட் இல்ல. டைம் பாஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா கெரியர்ல கெத்தா இங்கிலீஷ் பேசி ப்ரொமோஷன்ஸ்னா வாங்க. இத பாருங்க. ஹே, ஐ வாட்சிங் பிக் பாஸ், ஃபுல் ஃபைட் ஒன்லி ஹேப்பனிங். நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. ஹே, ஐம் வாட்சிங் பிக் பாஸ், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபைட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்டா திருத்துச்சு. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்க்காக மட்டும் இல்ல, இது இந்தியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட டெடிகேட்டட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். எவ்வளவோ கோர்சஸ் அண்ட் ஃப்ரீ டூல்ஸ் இருந்தும் நான் ஏன் இந்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன்னா, இதுல ஃபர்ஸ்ட் எளிமையான ஃபார்முலாஸ் மூலமா இங்கிலீஷ் சென்டென்ஸோட அமைப்பை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. செகண்ட், தமிழ்ல கேள்வி கேட்டு உங்களை இங்கிலீஷ்ல பதில் சொல்ல வைப்பாங்க. இது உங்க மைண்ட்ல நடக்கிற தமிழ் டு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பை வேகமா செய்ய பிராக்டிஸ் கொடுக்கும். தேர்ட், உங்க ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண ஏஐ இங்கிலீஷ்ல கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் ஃபோர்த், கத்துக்கிறத மறக்காம இருக்க உங்களுக்கு தொடர்ச்சியா பிராக்டிஸ் கொடுத்து அந்த கான்செப்ட்ல உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா பேசி பிராக்டிஸ் பண்ணும்போது சில வாரத்திலேயே ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பார்க்க முடியும். அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். இதெல்லாம் போக உங்களை கோர்ஸ்ல அக்கௌண்டபிளா வச்சுக்க ஒரு ஹேபிட் மென்டாரும் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய ஆன்லைன் கோர்ஸ்ல வாட்ஸ்அப் ஆடியோஸ், வீடியோஸ், புக்ஸ்ன்னு கொடுத்து ஸ்கூல்ல பண்ணதையே பண்ண வைப்பாங்க. அது நாலேஜை வளர்க்கும், ஆனா உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ பிராக்டிகலா பேசி இங்கிலீஷ் கத்துக்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர்னோவால ஜாயின் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னா வியன்னா. யார் போக நினைக்கிறீங்க விக்ரம்? வியானா சார். சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கலடா. எல்லாம் ஒரு நாள் போய் தானே ஆகணும். இப்போ மட்டும் கிளீனா எல்லாம் பண்ணுவாங்கம்மா அப்படி சொன்னாரு. வியன்னா எவிக்ட் ஆனது உங்களுக்கு ஃபேர்னு தோணுதா இல்ல அன்ஃபேர்னு தோணுதான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்து இந்த மைக் பிரச்சனை பத்தி பார்த்துடலாம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்? கழட்டி வச்சிருங்க. இந்த வாரம் முழுக்க இந்த பிரச்சனை தானே எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு எப்படிதான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமருதீன் நான் பாரு, நான் ரொம்ப சீரியஸ் சொல்றேன். உங்க 2 பேருக்கு மைக் வேண்டாம். ஆனா வந்ததுமே அவங்க 2 பேரோட மைக்கை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. நான் கூட ஷாக் ஆயிட்டேன். ஆகா, இந்த வாரம் முழுக்க மைக் இல்லாம தான் சுத்த போறாங்களா? அவங்க எதிர்பார்த்ததே இதானடா. உட்காருங்க, நான் மத்தவங்க பேசிக்கிறேன், இங்க உட்காருங்க. என்னடா இவரே அவங்களுக்கு சாதகமா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்.
அப்பதான் தெரிஞ்சது இந்த எபிசோடு மட்டும் அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. 10 வாரம் தாண்டிச்சுங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஏண்டா இதுனா ஒரு தண்டனையாடா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வினா கேட்டுக்கிட்டு அவங்கள ஆன்சர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மைக்க கைட்ட சொல்லிருக்கலாம். ஸ்டார்டிங்ல இவர் இப்படி பண்ணதும் அவங்களுக்கு அது சாதகமா போயிடுச்சு. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படாத மாதிரி தெரிஞ்சது சார். எதுவுமே பேசாம அப்பாடா இதுதான்டா நமக்கு நல்லது அப்படியே உட்காந்துட்டாங்க. பேசுங்க பாரு, மைக் போடாம அங்க இருந்து கத்தி பேசுங்க. இடையில கூட அவங்கள மைக்கே இல்லாமனா பேச வச்சாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு சார். அவங்க 2 பேருமே பேசக்கூடாது. ஆனா அவங்க பண்ண வேலைக்கு இதெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாது. சார் அவங்க பனிஷ்மென்ட் வந்து சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரால மொத்த வீடுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து உங்க எல்லாம் வச்சு செய்யறாங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்களாம் வேஸ்ட். அப்ப ரூல்ஸ் எல்லாம் மதிச்சுக்கிட்டு பிக் பாஸ் சொல்றதான் கேட்டு இருக்கானே, அவன் என்ன கேனையனா? அவங்க கில்ட் இந்த மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா அவங்க வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களா வீட்டுல? உட்காருங்க. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க சரியா ரோஸ்ட் பண்ணவே இல்ல. அதனாலதான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை டைம் சொல்றது, எத்தனை வாட்டி அடிக்கிறது, எத்தனை தடவை அடிக்கிறது, எவ்வளவு சொல்றது, மாத்திக்க மாட்டோம். இவங்களாலேயே பிக் பாஸுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. அவர் வந்துட்டு இப்ப ஜோக்கர் மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. பாரு கம்ருதன், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றதான் பண்ணுவோம், யாரையும் நாங்க மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. எப்பவும் போல அப்படியே ஜாலியா தான் இருந்தாங்க சார். ஆனா 1000 தான் இருந்தாலும் திவ்யா சொன்னது கரெக்டா தான்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா வீக்கெண்ட்ல என்ன திட்டுவாங்க அவ்வளவுதானே. என்ன விஜய் சேது ஒரு 10 நிமிஷம் திட்டுவாரா? திட்டினா திட்டிக்கிட்டோம், அவருக்கு தானே வாய் வலிக்க போகுது. நமக்கு என்ன பாஸ், அவனுக்கு தானே வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா. அவர் துப்புனா கூட நாங்க தொடச்சிப்போம். ஆரி துப்புவாங்கடா, துப்புறா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா வீக்கெண்ட் வாங்கி நமக்கு பழக்கமாயிடுச்சுல, அது ஒரு விஷயம் இல்லைன்னு ஆயி போச்சு. வாரம் வாரம் திட்டுறதானடா, இது என்னடா நமக்கு என்ன புதுசாடா? கடைசியா பார்வதியே சொல்லுவாங்க, எனக்கு இது வந்து வாரம் வாரம் நடக்கிற ஒரு விஷயம் தான்டா. அப்படியே வருத்தப்படுற மாதிரியே நடிக்கிறாங்க பாருங்களா. எங்கடா வாங்குனீங்க இந்த மூஞ்ச? உட்காருங்க, நான் மத்தவங்க பேசிக்கிறேன், இங்க உட்காருங்க. 10 வாரம் தாண்டிச்சுங்க. இந்த வாரம் முழுக்க நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு ஒரு குற்ற உணர்ச்சியே சுத்தமா இல்ல. இப்ப மட்டும் வருத்தப்படுற மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிறாங்க. நாங்க பண்ணது தப்புதான்றத உணர்ந்துதான் விடுகிற அவ்வளோ ஒரு. இந்த டைம்ல விஜய் சேதுபதி ஒரு குறும்படம் ஒண்ணு போட்டிருக்கணும். அவன் முன்னாடி தண்டை பண்ணணும். ஏன்னா பிக் பாஸ் தண்டனை கொடுத்த பிறகு இவங்க மைக்க மூடி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்க பண்ண போறாரு. நாம எதிர்பார்க்கறதா, ஆனா அவரு பண்ண மாட்டாரு. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இதுல வேற இவங்க 2 பேருக்கும் கானா வினோத் வேற முட்டு கொடுக்க வந்துடுறாரு. ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ல. இந்த வாரம் முழுக்க தான் முட்டு கொடுத்துருந்தீங்க, இன்னைக்குமா? நான் கேட்டு தெரிஞ்சதா இல்லையா மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சதுன்னு அப்ப ஏன் முன்னாடியே சொல்ல? அவங்க 2 பேரும் தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் ஏன் தேவையில்லாம முட்டு கொடுக்குறீங்க? அவர் பூசி முழுகிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? இப்படியே முட்டு கொடுத்து உங்க பேரை தான் கெடுத்துட்டு இருக்கீங்க. நான் பையா அவங்க கூடலாம் நான் இன்னைக்கு கானா வினோத்தையும் சிறப்பாக செஞ்சிட்டார் விஜய் சேதுபதி. அவர் உங்களை ரொம்ப அழகா வச்சு விளையாடுறாரு. இது கானா வினோத்துக்கு தேவையான ரோஸ்ட் தான். அப்பயாச்சும் திருந்துறாரான்னு பார்க்கலாம். அவர்கள் பண்ற செயலால உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. பீட கூட சேர்ந்து தான் கமருதீன் பீடை ஆயிட்டான். இந்த 2 பீட கூட சேர்ந்து நீங்களும் பீடை ஆயிட்டு இருக்கீங்க. கூட வேற இந்த அமித்தையும் சேர்த்துக்கிறீங்க. நீங்க சொல்லாதீங்க அமித், நீங்க அனுபவிக்கல. பார்வதியோட உண்மையான முகம் தான் அவங்க யாருக்குமே தெரியாது. நீங்க வைல்ட் கார்டுல தானே போனீங்க, உங்களுக்குமா தெரியல? அவங்க சொல்றபடி கிளீன் பண்ணாங்களா? அவங்க அந்த கிளீனிங் அவங்க டெய்லி பண்ணாங்க. இதுல அமித் என்ன சொல்றாருன்னா, பார்வதியும் கமருதீன் நல்லா வேலை பார்த்தாங்களாம். உண்மை நாள் இது ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார். இந்த ஹவுஸ் கிளீனிங்ன்ற பேர்ல இந்த ஹால் ஏரியா, லிவிங் ஏரியா, இந்த வெளி ஏரியா, அப்புறம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ், தலை ரொம்ப சூப்பர் ஹிட்ஸ், இதெல்லாம் பண்ண முடியும் போங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு, இதெல்லாம் பண்ண முடியும் போங்க. அமித்துக்குனா இது தேவையில்லாத வேலை. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே பலமுறை, அது எப்படா? அது பீட கூட சேர்ந்தாலும் எல்லாம் பீடை ஆகிறாங்க. பெட்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணாங்களா? அவங்க பார்வே இல்லைன்னு சொல்றாங்க. அது மாட்டது மட்டும் இல்லாம எல்லாரையும் கோத்து விட்டுடுது. பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லா தஞ்சால சரியா போடும் உனக்கு. இந்த பார்வதியோட சவகாசத்தை மட்டும் விட்டீங்கன்னா நீங்க 3 பேரும் உருப்பிடுவீங்க. நல்லா மண்டில பீடையன்ஸும் பீடை ஆகிட்டு தான் இருக்கானுங்க. அதை நீங்க கவனிக்கல. கேள்வி கேட்டா உங்களை நேக்கா கோத்து விட்டுட்டு அது தப்பிச்சிடுதுடா. வீடு சுத்தமா இல்ல சார், கடைசி நான் தப்பு பண்ணிட்டேன் சார். அமித்துக்கும் இது தேவையான ரோஸ்ட் தான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடக்கும் போது அமித் வந்துட்டு ஒரு தலையா இருந்து அதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்தவே இல்ல. எனக்கு டீ போட்டு பேசலாம், அதையே நீங்க கேட்க கிடையாது, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல இந்த மக்குருதீன் வந்துட்டு டான்ஸ் ஆடினா மார்க் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது. பார்வதி சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, பார்வதி மாதிரியே ஆடிட்டு இருக்காயா. இதுவே நான் ஒரு இடத்துல இருக்கும் போது நீங்க என் பேரை சொல்லி. இதுக்காக அமித்தை ரோஸ்ட் பண்ணது கரெக்டா தான் இருந்துச்சு. என்ன புடிச்சு உள்ள போடுங்க சார். மைக்க மறைச்சு தப்பு பண்ணது பார்வதியும் கமருதீனும்.
ஆனா ரோஸ்ட் வந்துட்டு கானாவினத்துக்கும் அமித்துக்கும். அது பண்ணும் செஞ்சாங்க சார். நீங்க ஏமா இங்கதான் பார்வதியும் கமருதினையும் விஜய் சேதுபதி காப்பாத்திருக்காரு. என் கண் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சதோன்னு சொல்றீங்க. இது என்ன மாதிரியான பதில்? இந்த வாரம் பார்வதியும் கமருதினும் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. இதுல இருந்து எப்படி அவங்களை தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணிருக்காங்க போல. அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே மைக்கை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய தண்டனையா. என்னடா இது தண்டனைங்கிற பேர்ல அவங்களை தப்பிக்க வச்சுட்டீங்க. ஆனா மாட்டினது யாரு? கானாவினத்தும் அமித்தும். ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ல. தப்பு பண்ணவங்கள எதுவும் சொல்லாம சைலண்டா உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி அடம் முடிக்கிறான்னு தெரிஞ்சதா? அப்ப உட்கார சொல்லிடலாமா அவரை? இன்னைக்கு விஜய் சேதுபதி செஞ்சது ரொம்ப அன்ஃபேரா தோணுச்சு. பனிஷ்மெண்ட்ங்கிற பேர்ல இவங்க 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணாம தப்பிக்க வச்சுட்டாரு. பாரு அண்ட் கமருதீன் மைக் எடுத்து மாட்டிக்கோங்க. சரி, தண்டனான்னு ஒண்ணு கொடுத்தீங்க. கடைசியா என்ன பண்ணீங்க? பார்வதி கமருதீன் மைக் எடுத்து போட்டுங்க. இது ஒரு தண்டனை. முதல்ல மைக் எடுத்து மாட்டிக்கோங்க. நீங்க தண்டனை கொடுத்த பிறகு அவங்க திருந்திட்டாங்களா? ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும்? விஜய் சேதுபதி கொடுத்த தண்டனை பத்தவே பத்தாது. இவங்க 2 பேருக்கும் சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும். ஒரு தண்டனை இருக்கு. பார்வதி கூட கமருதீன் இருக்கிறதும், கமருதீன் கூட பார்வதி இருக்கிறதும், இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையே. இதை விட தண்டனை வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க, அதுதான்டா உங்களுக்கு தண்டனையே. சாவுக்கு மேல ஒரு தண்டனைனா அது இதான்டா. 2 பேரும் நாசமா போங்க, நாசமா போங்க போங்க. அப்போ வந்து கேம்ல கொஞ்சம் திட்டு வாங்கினா இந்த அமித் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த பார்வதியால தான் திட்டு வாங்குறாரு. பாவண்டா. அது ஒன்றும் தப்பு இல்லை. நீ தப்பு பண்ண நான் திட்டுவேன் இல்லையா? அமித்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் தான், ஆனா சேர்க்க சரியில்லை. இதுக்கப்புறமாச்சும் திருந்தி இவங்க 2 பேர் கூட சேராம ஒரு தனியான ஒரு கேம் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்பா இஸ் ஹாப்பி அண்ட் அப்பா இஸ் டூயிங் வெல். கடைசியா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கமருதீன் கூட யோசிக்கிறான். வெளியே போயிட்டு இது வந்தாலும் பார்த்துக்கலாம். கேம் விளையாடு வேணாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேச வேணாம். நம்ம பேசினா தானே பிரச்சனை வருது. நாம 2 பேரும் இந்த வாரம் விலகியே இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். எனக்கு இந்த வாரம் எப்படி போகுது பார்த்துட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போ எதுவும் பேசிக்க வேண்டாம். ஆனா இந்த பார்வதி விடல. உன்னை வச்சுதான் 100 நாள் ஓட்டலான்னு பாக்குறேன். என்கிட்ட இருந்து எஸ்கேப் பாக்குறியா? இல்லடா இது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த பார்வதி சொல்றதை யோசிக்காம கேட்கிற ஒரே ஆள் வந்துட்டு மக்குருதி மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் யோசிப்பானுங்க, இவன் மட்டும் யோசிக்கவே மாட்டான். அதனாலதான் இவனை கூடயே வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கு. அப்புறம் இது திரும்ப மறுபடியும் அந்த லூப்புக்குள்ள தான்டா போகும். அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை விட்டுருவேனா என்ன? இந்த கேம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன்டா. எது தயவு செஞ்சு நீயா புரிஞ்சுக்கோங்க. மக்குருதி எஸ்கேப் ஆகலாம் நினைச்சா கூட பார்வதி விட மாட்டாங்க போல. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. கொஞ்ச நேரம் கிவ் மீ சம் டைம். இப்படிதான் இவங்க 2 பேரும் பிரியிற மாதிரியே ஒரு ஆக்டிங் ஒண்ணு போடுவாங்க. ஆனா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கான தண்டனையும் கூட. ஐயோ, நல்ல பாட்டை போட்டு ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? நான் விடுங்க, செம்ம டென்ஷன் ஆகுது. விடுங்க, இந்த கோபத்தோடய நான் போறேன்டா. ஓகே நண்பர்களே, இந்த கொடுமையோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.